நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ஒரு வாட்டி டேப் பண்ணேன்னா லைட் க்ரீனில் எரியும். ஆன் ஆஃப் இதுலேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் இதுலேயும் அழுத்திக்கலாம். சின்ஸ் மழை பெஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு, சில தவளைகள் சில கொக்கிகள் போட்டு கொண்டிருக்கின்றன. அதை தாண்டி நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் ஹாலிலேண்டோட லார்க் M2. ஸோ இதுக்கு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி லார்க் C1க்கு வீடியோ போட்டிருப்பேன், அது டைப் சிக்கானது. இப்போ ரெண்டுமே ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டைப் சிக்கும் ஆண்ட்ராய்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? பார்க்க போகிறது ஹாலிலேண்ட் லார்க் M2. ஸோ இதோட அன்பாக்சிங், ரிவ்யூ, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல் அண்டு பேக்கிங்கில் என்னென்ன இருக்குது ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வேணுன்னா லைக் நம்மளோட மைக்கில் யூஸ் பண்ணுறதுக்காக சில ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ். ஸோ இதை கொண்டு போகிறதுக்கு பாக்ஸில் இடம் இல்லை, நம்ம தனியாக தான் கொண்டு போகணும். 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு டைப் சி அண்ட் லைட்னிங், ஒரு 3.5 கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு டைப் சி அடாப்டர் அண்ட் கிளிப் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் நீங்கள் கழுத்தில் ஏதாச்சும் தொங்க விட்டு போகிறதா இருந்தால் அதுக்காக ரோப்பு. அண்ட் 2 ஃபர். இது மட்டும் தான் இப்போ பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். மக்களே, புதுசாக வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கீழே ஒரு கவர் ஒன்று இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ மக்களே, பாக்ஸு செம்ம ஸ்டடியாக இருக்குது. உள்ள 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது அண்ட் ரிசீவர் ரெண்டுமே தனியாக தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வைக்க இடம் இல்லை அவங்களுக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் தொலையக்கூடாதுன்ட்டு. அண்டு இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. ப்ளூ லைட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபுல்லி சார்ஜ்னு அர்த்தம். ஸோ ப்ளூ லைட் இல்லாமல் ரெட் எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா ஒன்று லோ பேட்டரி, இல்லைன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ எல்லாமே நான் இதில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது உலான்சி. இந்த இதுவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறது ஹாலிலேண்ட். இதில் தான் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு மேபி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ மக்களே, பட்டன் சைஸில் இருக்கிற இந்த மைக்கை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் பேசுகிறது இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. இப்போ நான் ஒரு வாட்டி டேப் பண்ணேன்னா லைட் க்ரீனில் எரியும். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன். ஓகேவா? இப்போ இன்னொரு வாட்டி அழுத்தினா ப்ளூ எரிஞ்சதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப், க்ரீன் எரிஞ்சதுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன். ஸோ இதோட லெவல் நான் ஆப்பில் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது மட்டும் தனியாக 9 கிராம்ஸ் அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ நிஜமாக வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மேக்னெட்டை நீங்கள் இந்த டிஷர்ட்டுக்குள்ளே இப்படி எங்கேயாவது வச்சுட்டு இதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இப்போ வரைக்கும் விழலை. லைக் நீங்கள் விழணும்னு தள்ளி விட்டிங்கன்னா கண்டிப்பாக விழும். நார்மல் யூஸ்க்கு கண்டிப்பாக விழாது. இதோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 140 mAh பேட்டரி. இந்த கேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 950 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேஸ் மூலிமா 2 வாட்டி ஃபுல்லி சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த ஃபுல் சார்ஜுமே 2 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். செயினில் போட்டு இதோட மைக் எவ்வளோ அளவு கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்குற செயின்லாம் இல்லை, ஜஸ்ட் ரோப் தான், செயின்லாம் இல்லை, ரோப் தான். இதில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாய்ஸோட கிளாரிட்டி. இப்போ அந்த ஃபரோட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எப்படி இருக்குது வாய்ஸ் குவாலிட்டின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆப் எப்படி கனெக்ட் பண்ணலாம் பார்த்துலாம். ஆப்போட பேர் லார்க் சவுண்ட். ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒரே இன்டர்ஃபரன்ஸ் தான். இப்போ நம்ம எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னு இதில் கனெக்ட் பண்ணுது. நாய்ஸ் கேன்சலேஷன் வீக்காக ஸ்ட்ராங்காக நம்ம இதில் பார்த்துக்கலாம். அண்ட் வால்யூம் ஹையா 3 4 இதை நான் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் 3 வச்சுக்கிறேன், ஏன்னா C1ல் எனக்கு 3 கொஞ்சம் செட் ஆச்சு. ஸோ ஸ்பீக்கர் ப்ளே என்னென்னா, இந்த ஃபோனில் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா திருப்பி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி அன்ப்ளக் பண்ணால் தான் சவுண்டு வெளியே வரும். ஸோ இது நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இந்த இது எடுக்காமையே உங்களுக்கு இந்த ஃபோனில் எடுத்த வீடியோ அப்படியே ப்ளே ஆகும். 1ல் 83%, மைக் 2ல் 98% இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃப் இதுலேயும் பண்ணிக்கலாம், நீங்கள் இதுலேயும் அழுத்திக்கலாம். ஸோ இதில் அழுத்தினாலும் சேஞ்ச் ஆகும், அதில் அழுத்தினாலும் சேஞ்ச் ஆகும். ஸ்ட்ராங்கு வீக்குன்னு நம்ம அதை வீக்கே வச்சுக்கலாம். ஸோ மக்களே, இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கேமராவுக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு ரிசீவர். ஓகேவா? இதில் 3.5 ஜாக் ஒரு இது இருக்கும். இங்கே ஒன்று கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது மூலியமாக 2 மைக்கு 2 டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க.
அண்டு மேலே மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. மோடில் மோனோ அண்ட் ஸ்டீரியோ ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோனோ வேணால் மோனோ வச்சுக்கலாம், ஸ்டீரியோ வேணால் ஸ்டீரியோ சவுண்ட் வச்சுக்கலாம். இந்த மோடு வெறும் கேமராக்கு மட்டும் தான் அவைலபிள், நாட் இன் ஃபோன்ஸ். ஓகேவா? மொபைல் அது பண்ண முடியாது, வெறும் கேமராவில் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ மக்களே, ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12,490 ஆகுது அமேசானில். மேபி ஃபெஸ்டிவல் டைமில் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ C1 6,500, ஆனால் அதுக்கு ஒர்த்து தான் சொல்லுவேன், ஏன்னா கொஞ்சம் வாய்ஸ் நல்லாவே இருந்தது. இதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறது 25, 50, 75, 100 பேட்டரி கெப்பாசிட்டி. சார்ஜ் ஆக ஃபுல்லாகிடும். ஸோ ஹலோ மக்களே, சாமியாக இருக்கா பேக்ரவுண்டு. ஸோ இப்போ வந்து வால்யூம் வந்து மீடியமில் இருக்குது, நாய்ஸ் கன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. இதுதான் நம்ம பேசுகிறது. ஸோ டெஸ்டிங்காக வேறு எங்கேயும்லாம் புதுசாலாம் எங்கேயும் வரல, சும்மா நேட்டிவ்க்கு வந்தேன். ஸோ இங்கேயே டெஸ்டிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்து ஸோ டெஸ்டிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டிஷர்ட்டில் தான் மாட்டியிருக்கேன். மாட்டிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப், வால்யூம் மீடியம். இதுக்கு அடுத்த வீடியோவில் மீடியம்லேயே வச்சுக்கிறேன், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைடில் பூச்சி சவுண்ட்லாம் கேட்குதா பாருங்கள். ஸோ இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் இதோட மைக்கோட ஆக்சுவல் வேல்யூ. லைக் வால்யூம் மீடியமில் இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. இப்போ சுற்றி கொஞ்சம் அந்த தவளை சவுண்டு, பூச்சி சவுண்டு அதெல்லாம் கேட்கும். சின்ஸ் மழை பெஞ்சு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. சில தவளைகள், சில கொக்கிகள் போட்டு கொண்டிருக்கின்றன. அதை தாண்டி நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வால்யூம் ஹையில் வச்சுட்டு இதே மாதிரி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் அண்ட் ஆன் ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? நாய்ஸ் கேன்சலேஷன் வால்யூம் அதிகமாக வைக்கிறதுக்கு நம்ம ஆப் தான் போகணும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்பில் போகணும் அவசியம் இல்லை. ஸோ மக்களே, நவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது, வால்யூம் ஹையில் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் இட்ஸ் நாட் அ மேட்டர், 200 மீட்டர்ஸ் இருக்கும், அதுக்கு நம்ம பேசலாம். இப்போ நான் லைட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சத்தமாக பேசினா இது மாதிரி நம்ம வ்ளாகிங் எடுக்கிற மாதிரி சவுண்டை பேசினா இது மாதிரி தான் கேட்கும். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது, வால்யூம் ஹையில் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக பேசினாலே அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டேன், வால்யூம் ஹையில் இருக்குது. இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ வ்ளாகிங்லாம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே ஃபோனை தூக்கி கையில் வச்சுட்டு, ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது, வால்யூம் ஹையில் இருக்குது. ஓகேவா? இப்போ நடந்துகிட்டே பேசுகிறேன். நான் நடக்கிற சவுண்ட் கேட்குதா பாருங்கள். அண்ட் சுற்றி பூச்சி சவுண்டும் கேட்கும் கண்டிப்பாக. பட் ஸ்டில் இட் ஆர் சம் வாய்ஸ். நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னா, இதுக்கு ஒரு 30 டெசிபிள் வரைக்கும் இருக்குன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணால் 30 டெசிபிள் வரைக்கும் இருக்கிற வால்யூமை அது சப்ரஸ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ லைட்டாக இருக்க எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிடும். நீங்கள் லைட்டாக பேசினாலும் அதையும் சப்ரஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற சவுண்டை அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் நாட் அ பிக் டீல். ஸோ இதுதான் டெஸ்டிங் ஓவர். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃப் பண்ணியாச்சு, வால்யூம் மீடியம் அண்ட் ஹை பார்த்தாச்சு. மக்களே, தவளைக்கா சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? இப்போ இந்த தவளைக்கா சவுண்டு இதே இதில் நான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கேன், அதே இடத்துல தான் இருக்கேன். ஓகேவா? இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஸோ மக்களே, லெட்ஸ் கம் டு த கன்க்ளூஷன். வாங்கலாமா வேணாமா? இட்ஸ் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் யூசேஜ். ஒரு டைனியான ஒரு மைக்ரோஃபோன் கேரி பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாராளமாக நீங்கள் போகலாம், ஒரு 12,500 ருபீஸ்க்கு. அண்டு இதில் மேஜரான ஒரு ட்ராபேக்னால், ஒன்று, இதுக்கான ரிசீவர் வைக்கிறதுக்கு அந்த பாக்ஸில் இடம் இல்லை. அண்ட் செகண்ட் ஒன், இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூ மாதிரி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களோட வாய்ஸை பிரித்து எடுத்து அதுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுக்கணும்னா அது பண்ண முடியாது. அண்ட் ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, போத் வால்யூம் மீடியம் அண்ட் ஹை அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆஃப் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஸோ இது மீறி நீங்கள் ஓகே, இட்ஸ் குட், நீங்கள் வாங்கணும், இதெல்லாம் எனக்கு ஓகே தான் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், ஒரு 12,500 ருபீஸ்க்கு. அண்ட் இந்த வீடியோ எதாவது முடிச்சுக்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய வீடியோ வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. யாராச்சும் இந்த மைக்ரோஃபோன் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ தட் பீப்புள் மே கம் டு நோ இது வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.